இன்னைக்கு செட்டிநாடு நண்டு கிரேவி ப்ளஸ் நண்டு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் எண்ணெய் தாராளமாக ஊற்றிட்டு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தக்காளி 2 நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு சேர்த்துட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம 1 கிலோ நண்டு சேர்க்க போகிறேன். நான் 1 கேஜி எடுத்திருக்கேன். 1 கேஜிக்கான அளவு இது. நண்டு உள்ளே சேர்த்துட்டு நல்லா மசாலா நண்டோட சேர்ந்து வதக்குனதுக்கப்புறமா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா 1/4 மூடி தேங்காவை நல்லா துருவி எடுத்துட்டு மிளகு, சீரகம், சோம்பு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வளவலன்னு அரைச்சி எடுத்துக்கணும். எடுத்துட்டு கடாயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு 20 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். நல்லா மூடி போட்டு சிம்மில் வச்சுட்டு 15 to 20 மினிட்ஸ் சிம்மில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். இந்த டைமில் நம்ம குழம்பா இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை அப்படியே எடுத்து வேறு ஒரு பவுலில் மாற்றினதுக்கப்புறமா கொஞ்சம் பெப்பர், கொத்தமல்லி சேர்த்து கலந்து தனியாக எடுத்து வச்சுட்டோம். இந்த நண்டு கிரேவியை நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டுக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அப்புறமா நண்டில் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கிளறிட்டு ஃபுல் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சு நல்லா கிளறணுன்னா மசாலாவும் நண்டும் சேர்ந்து ஒட்டி வரும். அப்போது நண்டு மசாலா நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணால் நம்மளுக்கு நண்டு மசாலா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.